இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 285. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ராஜபாளையத்தை சார்ந்த கவிஞர் பெருமகனார் திரு கண்மணி ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் பார்த்தேன். ஆனால் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு அறிமுகமாகி ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கழுதையாவது கவிதையாவது என்கின்ற அந்த கவிதையை பற்றி ஒரு கூட்டத்திலே பேசினார் ஒரு பேராசிரியர். கண்மணி ராஜா அது யாராக இருக்கும் என்று நான் தேடி பார்த்தேன். அப்பொழுதுதான் ஒரு 10 ஆண்டுகளாக எங்களுக்கு தெரியும். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் அவரை நேரடியாக சந்தித்தோம். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நூற்பாலை தொழிலாளர், எளிமையாக பேசக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அவரை தொடர்ச்சியா கூப்பிட நினைக்கிறப்பெல்லாம் முடியல. பவித்ராங்கிற மாணவி ரொம்ப அருமையா கவிதை எழுதியிருக்கிறாங்க, அந்த மாணவ கவிஞரை பார்க்க வேண்டும் என்று என்னோட ஆசையா கேட்டுட்டாங்க. கடைசி நேரத்துல அதுவும் முடியல. அதுக்காக சார் மன்னிச்சுக்கணும். ஒரே ஒரு 3 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க இல்லையா. கவிதையாவது கழுதையாவது, லட்சுமி குட்டி, என் பெயர் எழுதிய அரிசி. இந்த தன்னை ஒரு கவிஞனாக முதலிலே ஐயா அவர்கள் சிறுகதை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களிலே ஒருவராக திகழ்கிறார். பரிசல் இலக்கிய கழகத்தினுடைய உறுப்பினராக செயலாற்றி வருகின்றார். நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய மேனாள் மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு திரு வீபா ஜெயசீலன் ஐயா அவர்கள் கரிசல் இலக்கிய கழகத்தை முன்னெடுத்த பொழுது அதை பெரு வலிமையோடு வழிநடத்தியவர்களில் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளர் என்றால் அது திரு கண்மணி ராஜா அவர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய எழுத்துக்களை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார். அந்த கூத்து அப்படிங்கிற நூல் எங்களுடைய முதுகலை பாடத்திட்டத்திலே பாடமாக இருக்கிறது. இந்த ஆண்டு முதலாக மாணவர்கள் பயில்கிறார்கள். நல்ல நல்ல எழுத்தாளர்களை தேடி படிக்க வேண்டும். தேடி கண்டடைந்து அவர்களோடு இணைந்து எப்படி படைப்பை படைப்பது என்று மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய படைப்பை வினோத் சார் போன்றவர்கள் எல்லாம் ஆலோசித்து வைத்தோம். அவர் இப்படி எழுதுகிறார் தன்னை குறித்து. இப்படியெல்லாம் ஆவேன் என்று நினைத்தது கூட இல்லை. வெகு காலமாக கவிதைக்காரனாக இருந்தேன். எல்லா துயரையும் கவிதையில் கைமாற்றியது போல பெத்தம்மாவை கதையாக எழுதி பார்த்தேன். அந்த கூத்து அந்த நூல் சிறுகதை தொகுப்புல கூட நான் கூட நினைச்சேன், கூத்துக்கு தலைப்பு வச்சிருக்கதால பேசாம பெத்தம்மான்னு வச்சிருக்கலாமோ. கூத்து கதை நல்லா இருக்கா, பெத்தம்மா நல்லா இருக்கான்னா முதல்ல மனம் கவர்றது பெத்தம்மா தான். எனக்கு அப்படி இருக்கு. ஒருத்தரோட வாசிப்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அவர் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை, தான் சந்தித்த மனிதர்களை, தான் எதிர்கொண்ட சிக்கல்களை அப்படி மண்ணோட வாசனை மாறாமல் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக கண்மணி ராஜா அவர்களை அடையாளம் காண முடிகிறது. கீராவினுடைய அந்த பரம்பரை வரிசையிலே அவரும் வருவதாகவே அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அவர் எழுதுகிறார், நான் அறிந்த பசியை, கண்ணீரை, சந்தோஷத்தை, துயரை நீங்களும் அறிவீர்கள், அதைத்தான் எழுதியிருக்கிறேன். ஒரு எழுத்தாளர் தன்னை ரொம்ப எளிமையாக அறிமுகப்படுத்துறார் வாசகர்கள்ட்ட. கல்யாண்ஜி தன்னை குறித்து பேசியதை அவர் ரொம்ப பெருமையாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஐயா பாடகன், நிகழ்ச்சி அமைப்பாளர், உரையாளர் என பலமுகம் காட்டும் பொழுதெல்லாம் எழுத்தே உன் அடையாளம் எழுது, எழுத்தே உன் அடையாளம் எழுது என்று கல்யாண்ஜி தன்னை குறித்து குறிப்பிட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக தான் எழுத்துக்களை தொடர்ச்சியாக எழுதுவதாகவும் அவர் தன்னுடைய நூலிலே குறித்திருக்கின்றார். எனக்கு அந்த பெத்தம்மா கதையெல்லாம் ரொம்ப மனசை அப்படி உருக்குற மாதிரி இருந்தது. இப்ப நம்மளும் அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் கிராமத்துல பார்த்திருக்கோம். நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட நம்ம நெருங்கி பார்த்தது உண்டு. ரொம்ப மனதை தொடர மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அவர் கல்யாண்ஜி சொல்லுவாரு, இவர் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் பதிவு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணத்தையும் காட்டியிருக்கிறாரு. அப்ப அந்த கதையெல்லாம் கூட நான் அவர்கிட்ட கார்ல போறப்ப கேட்கிற ஒரு பழக்கம்லாம் இருக்கு. அந்த கதைகளை சொல்லிட்டு போறப்ப நம்ம கீராவோட இடைச்செவலுக்கு பயணிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு கூட இருக்கும் அப்படின்னு கண்மணி ராஜா அவர்களை குறித்து கல்யாண்ஜி அவர்கள் குறிப்பிடுகிறார். முதலிலே கவிஞராகவும் அடுத்தது கதை ஆசிரியராகவும் வளர்வது என்பது தமிழ் படைப்பாளர்களினுடைய ஒரு முகமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தனுஷ்கோடி ராமசாமியாக இருந்தாலும் சரி, பல படைப்பாளர்களை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் கவிஞர்களாக இருந்து படைப்பாளர்களாக மாறி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ராஜபாளையத்தை சார்ந்த கவிஞர், இன்னும் கூட இப்படி சொல்ல வேண்டும், கரிசல் மண்ணை சார்ந்த எழுத்தாளர் கண்மணி ராஜா அவர்களும் கவிஞராக இருந்து சிறுகதை படைப்பாளராக மாறி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இன்று அவர்கள் படைப்பாளர் சாரோன் எழுதியிருக்கக்கூடிய மரத்தி என்ற நூலை குறித்து பேச வருகின்றார். எழுத்தாளர் படைப்பாளர் சாரோன் அவர்களும்
இங்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த காட்சியாக நம்மிடையே தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர்களையும் பெரும் மகிழ்ச்சி நிறைத்து வரவேற்கின்றோம். இன்று நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய கண்மணி ராஜா அவர்களையும் இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சாரோன் அவர்கள் எழுதியுள்ள மரத்தி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராஜபாளையம் கவிஞர் கண்மணி ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ச்சி பேராசிரியர் தோழர்களே. நம்ம நிகழ்வில் இருக்கிற அருள்மொழி அம்மா, வினோத், மரத்தி நூலின் ஆசிரியர் அன்புக்குரிய தோழர் சாரோன் மற்றும் தெரிந்த மோல்கள் டிஎன்ஆர் சார் இருக்கிறாங்க. நிறைய தெரிந்த தோழர்கள் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக இருக்குது. சமீபத்தில் நிறையா சிறுகதை தொகுப்புகள் நிறையா வாசிச்சிருக்கிறப்ப இப்போ யாருக்கா அப்பப்போ கேட்பாங்க நிறைய அமைப்புகள்லேருந்து, இப்போ படிக்கிற இப்போ இருந்திருக்க சமகால சிறுகதைகளில் எதை ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறீங்கன்னு கேட்குறப்ப நான் இந்த மரத்தி தொகுப்புல இருக்கிற கிணி கதையை சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல கிணி ரொம்ப முக்கியமான கதையாக தமிழில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் அருள்மொழி அம்மா நீங்கள் ஏதாவது நூலை அறிமுகப்படுத்தணும்னு பேசுறப்ப அது குறித்து எங்கேயாவது பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால அருள்மொழி அம்மா கேட்ட உடனே மரத்தி உறுதி பேசுறதாக நான் சம்மதித்தேன். அந்த நூலாசிரியர் சாரோன் உள்ள இருக்கிறாரு. சாரோன் இதுக்கு முன்னாடி கரிவடன் சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ இருளின் நாவல் வந்திருக்குது. ஒரு பறந்துபட்ட பயணத்துக்கு சொந்தக்காரர். சென்னையில் இருக்கிற கந்தசாமி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் பணிபுரிகிறாங்க. ஒரு முக்கியமான எழுத்துக்காளர். அவரோட சமீபத்திய சிறுகதை தொகுப்பான மரத்தி குறித்து நான் இங்கே இப்போ ஒரு சிறிய அறிமுகம், அதை வாசிக்க தூண்டுவதற்கான ஒரு சிறிய அறிமுகமாக நான் இப்போ இங்கே பேச்சு தொடங்குறேன். நீங்கள் இப்போ சமகாலத்தில் எழுதுகிற எல்லாரோட கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, அதில் பெரும்பாலான பாடுபொருள் என்னவா இருக்கும்னா புலம்பெயர்ந்த ஒரு வழி இருக்கும். புலம்பெயர்ந்தோம்னா பிழப்புக்காக வேற ஊருக்கு போய் இருக்கிறோம் இல்லையா, அந்த வழி துயரம் அதில் நெடுகளை இருக்கும். ஒரு 100 புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 80 புத்தகங்கள் இந்த பிழப்புக்காக சொந்த மண்ணை விட்டு நிலத்தை விட்டு வேறொரு புதிய ஊர்ல வாழ நேர்ந்ததன் வழி குறித்து எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதும் போது அங்கிருந்து சொந்த ஊருக்கு நினைவால் திரும்பிட்டு போவாங்க. கோடங்கி ஒரு இடத்துல சொல்லுவாரு, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவனுக்கு அவன் தமிழ் நாவல் தமிழ் எழுத்துக்களை படிச்சான்னா அந்த தமிழ் எழுத்து தான் அப்போதைக்கு அவனோட சொந்த ஊர் வெளிநாட்டை. அந்த நாவலை இலைப்பாரிட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாளிட்டு போவான் இல்லையா, அந்த நாவல் இலைப்பாடுற தருணம் தான் அவன் சொந்த ஊருக்கு வந்துட்டு போற தருணம் சொல்லுவாரு. அப்படியாகத்தான் இப்ப இருக்கிற படைப்பாளர்கள் எல்லாருமே அதை இந்த பிழப்புக்காக சொந்த ஊருக்கு போறது, சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறது அப்படிங்கிற நிலையத்தான் வேறு வேறு வார்த்தைகள் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மரத்தி தொகுப்பும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா இதுல சாரோன் எந்த விதத்துல வேறுபடுதாரு அப்படின்னா, அவங்களுக்கு அவரது பறந்துபட்ட பயணம் இருக்கு இல்லையா, அவரு இன்னும் கூட அவரை சரியாக சொல்ல வேண்டுமானால் உராவன் அப்படின்னு சொல்லி நம்ம வட மாநிலத்துல பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் பகுதிகளில் பழங்குடியினர் இருக்கிறாங்க. அந்த பழங்குடியினர் பற்றி ஆவணப்படத்துக்காக பல ஆண்டுகள் அந்த பகுதிகளில் காடுகளில் சுற்றி திரிந்தவர். அந்த அனுபவம் அவர் கை கொடுத்துருக்குது. இதுல இருக்கிற 10 கதைகள் பார்த்தீங்கன்னா 10 கதைகளும் 10 விதமான அனுபவங்கள், 10 விதமான திசைகள்ல பயணிக்குது. பொதுவா சிறுகதை பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கதையை சொல்லலாம். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பசி எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பசி இல்லாம இருக்க முடியாது. அவரின் பசி வேறா இருக்கும், நம்ம பசி வேறா இருக்கும். ஆனா அப்படி எழுதும் போது பழைய கதையின் மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சி காசணும். புதிய நம்மளோட எழுத்து புதிய வெளிச்சம் பாய்ச்ச வேண்டியிருக்கும். அகலிகை கதை நம்ம எல்லாரும் தெரிந்ததுதான். ஆனா புதுமை பித்தன் அகலிகை எழுதும் போது மனைவியை சந்தேகப்பட்ட உன்னோட காலடி பட்டா நான் திரும்ப உயிர்ப்பிக்கணும், நான் திரும்ப கல்லாகிறேன்னு சொல்லி ஏற்கனவே நாம கேள்விப்பட்ட ஒரு கதையின் மீது புதிய வெளிச்சம் பாய்ச்சது இல்லையா, அது எழுத்தோட வேலை. ஒண்ணு அப்படி இருக்கணும், அல்லது நாம் அறியாத புதிய புதிய திசைகளில் கதைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். சாரோனோட எழுத்து 2வது வகைப்பட்ட எழுத்து. அவர் எடுத்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எப்படி இருக்குது, ஜென்சி தலைமுறை சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நமது தலைமுறை காலத்து உணர்வுகளான காதல், போராட்டம், சுதந்திரம், உழைப்பு, இயற்கை எல்லாமே அவங்களுக்கு லேசா தெரியுது. எல்லாத்தையுமே கலாய்ச்சி விட்டுறது, கேலி பண்ணி விட்டுறது. இயற்கைக்கும் மனித வாழ்வுக்குமான இருக்கிற உறவு இதெல்லாம் அவர்கள் அறியாத ஒன்றாக இருக்கிறது. அதையெல்லாம் இந்த கதைகள்ல எழுத்தாளர் நுட்பமாக பேசியிருக்கிறாரு. அதுக்கு அவரோட பறந்துபட்ட பயணம் கொடுத்துருக்கு. புதிய புதிய திசைகள்ல பயணம் செஞ்சு கொடுத்துருக்குது. நீங்க ஒரு 10 கதைகள் இருக்குது. 10 கதைகள்லையும் ஒவ்வொரு தலைப்பா சொல்ற முதல் கதை கரையாத நிழல் சொல்லி ஒரு கதை தலைப்பு. இது சொந்த ஊர்ல நடக்கிற கதை.
சொந்த ஊரில் நடக்கிற ஒரு கதையில வந்து தங்கமணி, துளசி அவங்களோட ஒரு யானை, இயற்கைக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையான காதல். தங்கமணி ஒரு கலைஞராக இருக்கிறான், துளசி ஒரு இயற்கையை நேசிக்கிற பெண்ணாக இருக்கிறாள். இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்படுகிற காதல், முடிவில் அவங்க ஊரை விட்டு போறக்கூடிய சூழல், இவர்களுக்காக தன்னை பலி கொடுக்கிற யானை. இப்படியாக ஒரு கதை, ஒரு வித்தியாசமான கதைக்களம். 2வது கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளி கதை வந்து சொந்த ஊர்ல இருந்து பெங்களூருக்கு பிழைக்க போகிற ஒருவனின் கதை, தன்னோட அப்பா அம்மாவை தேடி பெங்களூர்ல அலைகிற ஒருவனின் கதை. 3வது கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது கதை வந்து வட மாநிலத்தில் இருக்கிற சாசாராம் நகரில் பற்றிய இங்கிருந்து தன்னோட வேலைகள் வந்து போகிற பால்சன்கிற ஒரு ஆசிரியரை பற்றிய கதை. 4வது கதை எடுத்தீங்கன்னா மொரிஷியஸுக்கு போயிருக்கு. 5வது கதை பீகாருக்கு போகுது. இப்படியாக ஒவ்வொரு கதையையும் புதிய புதிய திசைகளில் அழைத்து சென்று நம்ம படிக்கிறவங்களுக்கு புது வாசலை திறந்து வைக்கிறாங்க. இதனால வாசித்த சிறுகதை தொகுப்புகள்ல எந்த தொகுப்புலையுமே இப்படி ஒரு துணி இல்லை. வேறு வேறு உணர்வுகளை சொல்லியிருப்பாங்க, ஆனா வேறு வேறு திசைகளில் வேறு வேறு புதிய அனுபவங்களோடு கொண்டு வந்து தமிழுக்கு ஒரு வளமான கதையை சேர்த்திருக்கிறாரு. எல்லா கதையிலும் பாத்தீங்கன்னா அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்ம எவ்வளவு இழந்திருக்கிறோம், ஒரு எளிமையான சிக்கலற்ற ரொம்ப லேசான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த நம் தலைமுறை வளர்ச்சியின் பெயரால் எப்படிப்பட்ட நெருக்கடிக்குள் வந்து சிக்கி இருக்கிறோம், நாம இதெல்லாம் இழந்திருக்கிறோம், வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த தேவையற்ற கற்பிதங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்வை எவ்வளவு சிக்கலாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற குறித்தான் வேறு வேறு வகைகள்ல பேசுறாரு. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த நவீன சிக்கல்கள் நம்ம மனித உறவுகளுக்கு இடையில எவ்வளவு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமா ஒரு இடத்துலயும் பேசிட்டு வர்றாரு. நீங்க முதல் கதையை எடுத்துக்கிட்டோம்னா தங்கப்பன் வந்து ஒரு அற்புதமான கலைஞர், பொதுவா கலைஞர்கள் ஊரோட ஒண்டி இருக்க மாட்டாங்க, தனக்கென தனி உலகத்தோட இருப்பாங்க. கிட்டத்தட்ட துளசி அப்படியான ஒரு பெண் தான், இயற்கையோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அவ உயர் சாதி, இவர் தாழ்ந்த சாதி. இந்த காதல் தெரிய வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இவங்க 2 பேரும் ஊரை விட்டு வேற ஊருக்கு போறாங்க. தங்கப்பனை கொலை செய்யணும்னு சொல்லி துளசி அப்பா ஏற்பாடு செய்து வைத்த கன்னி வெடியில் யானை மாட்டிக்கிட்டு இறந்துட்டு, இது கதை. அந்த யானை மாட்டிக்கொண்டு இறந்து போதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நான் அதை கடந்துட்டேன் நான். ஆனா அந்த பாராவை படிக்கிறப்ப நம்ம மனசுல இருக்கிற வழி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு செய்திகள் அடிக்கொருக்கா பாக்குறோம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியெல்லாம் ஊருக்குள் யானை வந்தது, காட்டுக்குள் யானை வந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம். ஒரு சின்ன எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி வரும். நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்டுகள்ல பார்த்துருப்போம், குறிப்பா பழைய பேருந்து நிலையம் இருக்க பகுதியை பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் எல்லா ஊர் பழைய பேருந்து நிலையங்களிலும் மாடு படுத்திருப்போம், ஏன்னா சந்தைய பகுதியில மாடுகள் படுத்திருப்போம். நாம எவ்வளவு விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப மாடுகள் அந்த பகுதிக்கு தான் வந்து படுக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பழைய பேருந்து நிலையமா சந்தையாக புழங்குற பகுதி வந்து அந்த மாடுகள் ஒரு காலத்தில் மேய்ந்த குளம். அது வந்து மரபு வழியா ஜீன் வழியா அந்த மாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இது நம்ம இடம், இது நம்ம இடம் கடத்தப்பட்டதுனாலதான் நீங்க எவ்வளவு விரட்டி விட்டாலும் நகரின் முக்கிய பகுதியில மாடுகள் வந்து படுத்து கிடக்கு. இதேதான் யானைக்கும். நாம் எவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஒரு யானை எந்த பாதை வழியாக வலசை போனதோ 1000 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த யானை அந்த பாதையில தான் திரும்ப வரும். யானைக்கு ஞாபக சக்தி அடிக்கும். நாம அந்த பகுதியில போய் நம்ம ஓய்வு விடுதிகள், சொகுசு பங்களாக்கள், ரிசர்ட்களை கட்டிட்டு யானை வந்த பிறகு யானை ஊருக்குள் வந்ததுன்னு சொல்லி நம்ம செய்தி போடுறோம். நம்ம வந்து யானை வந்து நம்ம நிலத்தை ஆக்கிரமிக்கல, நாம் தான் அதோட வாழிடத்தை வந்து நம்ம வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து நுட்பமாக பதிவு செய்யறாரு. நீங்க உங்க கையில இருக்கிற நவீன கருவி, நீங்க பழங்குடியின மக்களை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொப்பை தன்னோட தேவைக்கு ஒடிக்கணும்னா கூட அந்த மரத்து முன்னாடி கீழே விழுந்து வணங்கி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அந்த மரத்துல இருந்து கொலையை ஒடிப்பாங்க. இயற்கையோட மனிதன் உறவு வந்து அவ்வளவு நுட்பமானது, அவ்வளவு என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும்தான் இயற்கையை பயன்படுத்திய காலகட்டம் அது. ஆனா இன்னைக்கு நம்ம அபரித ஆசையின் காரணமாக, ஆடம்பரத்தின் காரணமாக நம்ம வந்து வீடுகளை கொண்டு போய் காட்டுகள்லையும் நீர் புறம்போக்கு நிலையம் கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கூட்டங்கள்ல பேசும்போதெல்லாம் ஒரு சில பேராசிரியர் கேட்பாங்க, சரிங்க சார், வளர்ந்து வர்ற நகர வளர்ச்சிக்கு மக்கள் தொகைக்கு வீடுகள் தேவைப்படுதுல, அதற்கு நமக்கு நிலங்கள் வேணும்ல, அப்ப காட்டு தொகைக்கு தானே போயானும் கேட்பாங்க. அதாவது 2 பேருக்கு வாழ்வதற்கு வீடு கட்டி கொண்டால் 2 பேருக்கு 2 சென்ட்ல வீடு கட்டினா நியாயம். ஆனால் 2 பேருக்கு 2 ஏக்கர்ல பங்களா கட்டுவது அநியாயம். நீங்க நமக்கு தேவைக்கு தக்கன கட்டப்படுகிற ஒவ்வொரு அடி நிலமும் அடுத்தவருக்கு சொந்தமானது, நம்மை போல இன்னொரு உயிரினத்துக்கு சொந்தமானது. இதையெல்லாம் நேரடியாக பேசாமல்
யானை வந்து கன்னி வெடிகளை சிக்கி பிளிர்ல அதோட உடல் வந்து பாகங்கள் துண்டு துண்டாக வெடிச்சு சிதறதா அவர் வந்து காட்சிப்படுத்திருக்காரு. அந்த ஒரு பாறாவளை நமக்கு கடத்தி விடுறாரு. நீங்க கெனி கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நான் தமிழ் சிறுகதைகள்ல என்னோட வாசிப்பு அறிவின்படி சுண்ணாம்பு சுரங்கத்துக்குள் இறங்கி வேலை பார்க்கும் தொழிலாளர்களை பத்தி எந்த கதை வந்ததும் எனக்கு நினைவில்லை. நம்ம பயன்படுத்துற சுண்ணாம்ப பூமிக்கடியில இறங்கி எப்படி தொழிலாளர்கள் இறங்கி எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு ரொம்ப நேரம் இப்படியும் மனிதர்கள் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போயிட்டேன். அந்த அந்த கதையில இருந்து ஒரு பாரா சொல்றேன் பாருங்க. உள்ளே போனால் பணம், வேலை வந்தால் பணம், இதுதான் சுண்ணாம்பு கிணறுகளுக்குள் வேலை செய்வோர் நிலை. வாரத்திற்கு 2-3 பேர்களை மேலே இழுத்து போடுவார்கள். வெந்து மூச்சடைத்து போன அவர்களில் பெரும்பாலும் யாரும் பிழைக்க மாட்டார்கள். அங்கங்கே விழுந்து கிடக்கும் கேட்பாற்றற்ற அவர்களின் உடல்கள் மறுநாளில் காணாமல் போய்விடும். சில நேரங்களில் உள்ளிறங்கும் போது மூங்கில் ஏணி அருந்துவிடும். இறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படியே ஆழத்தில் விழுந்து சிதறி போவார்கள். பெரும்பாலும் ஒருவரும் உயிர் பிழைத்தது இல்லை. சுண்ணாம்பை மேலே இழுக்கும் இரும்பு கூடைகளின் வழியாக அந்த பிணங்களை இழுத்து வெளியே வீசுவார்கள். சுண்ணாம்பிற்கு இருக்கும் மரியாதை கூட அந்த உடல்களுக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த பெங்களூர் முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் சிட்டி. ஆனா எலக்ட்ரானிக் சிட்டி ஆவதற்கு முன்னாடி அந்த கட்டடங்களை கட்டுவதற்காக தமிழகத்தின் எல்லையோரப்பிலிருந்து கூலி தொழிலாளிகளா போயிருப்பாங்கல்ல, அந்த அவர்களில் தன்னுடைய தாய் தந்தையை தேடி ஒருவன் சொந்த ஊரிலிருந்து அங்கே போகிறான். இதுதான் கதை. அவனோட தாய் தந்தை எப்படிப்பட்ட ஆளுங்க பாத்தீங்கன்னா, நவீன நமக்கு கொண்டு வந்திருக்கிற பல சாதனங்களால தன்னோட வேலை வாய்ப்பை எழுந்தவங்க. அந்த காலத்துல உப்பு கிடைக்காது கிராமங்கள்ல. இவங்க அப்பா வந்து மாட்டு வண்டியில உப்பு, சீமெண்ணெய் இதுவெல்லாம் ஏற்றுக்கொண்டு கிராமங்களுக்கு போய் உப்பு, கருவேப்பிள்ளை, சீமெண்ணெய் வித்துட்டு வருவாங்க. உப்பு பாக்கெட்டுகள் தாராளமாக கிடைக்க ஆரம்பித்த பிறகு, மின்சாரம் வந்து சேர்ந்த பிறகு, இப்படி வீதியாக போய் மண்ணெண்ணெய் விட்டவர்கள், சிறு சிறு ஜாமான்கள் விட்டவர்களோட வாழ்வு வந்து பறி போயிருக்குது. அதே கதையில அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு கிராமம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம தெருவுக்கு யாராவது ஒரு ஆள் புதுசா வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே விரிச்சு பார்க்கிறோம். அவன் யார் திருடனா இருப்பானோ, புது முகமா இருக்கிறானே யாருன்னு அவனை சுழற்சி நம்மளோட நேரடியா பார்க்க நம்மளோட கேமரா கண்களால கண்காணிக்கிறோம். ஆனா ஒரு காலத்தில் நமது ஊர் எப்படி இருந்துச்சு, நம்ம தெருவுக்கு யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மூட்டை துணிக்காரர்கள், வளையற்காரர்கள், போர்வை ஏலக்காரர்கள், போர்வை விற்கிறவங்கல்ல, போர்வை ஏலக்காரர்கள், கோரப்பாய் வியாபாரி, நாட்டு மருந்து விற்பவர், சோசியம் ஜாதகம் சொல்லும் சாஸ்திரக்காரர், குறி சொல்லுபவர்கள், குச்சியை பூம்பூமாடு, மோடி வித்தை, ரெக்கார்டு டான்ஸு, பேதி மருந்து, விசக்கடி மருந்து, நாக்குப்பூச்சி மருந்து விற்பவர்கள், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, பாரத கதை சொல்லிடும். அப்படி ஒரு குரூப் இருந்தாங்க. எல்லா கிராமங்களையும் வீடு வீடா ஒரு குறிப்பிட்ட நல்ல கிராமத்துக்கு வந்து பாரத கதையை சொல்லுவாங்க. அந்த நம்ம மக்கள்லாம் அன்னைக்கு அதான் தொலைக்காட்சி, உட்கார்ந்து அந்த கதையை கேட்பாங்க. இப்படி ஒரு சகல மனிதர்களும் வந்து போன இடமாக இருந்த கிராமம், தெருவு நம்ம ஊரு. இன்னைக்கு யாருமே வராது, அல்லது யாராவது தப்பி தவறி விலாசம் கேட்க வந்தால் கூட அவர்களை கேமரா கண்களை கொண்டு கண்காணித்து எல்லாவற்றையும் சந்தேகப்படுகிற சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது இல்லையா நவீனம். இந்த 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 நவீனத்தை வந்து அவரு பேசுறாரு, கேள்வி கேட்கிறாரு. ஏன் இப்படி நமது வாழ்வு வந்து இவ்வளவு சிக்கலாகி போனது, எதன் பொருட்டு நம்முடைய பாலியத்தை நாம் இழந்து போனோம் அப்படிங்கிறது அவரோட கேள்விகள்ல வேறு 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 அனுபவங்களின் வழியாக நமக்கு வந்து அள்ளி இறைக்கிறாரு. டீச்சர் ட்ரைனிங் முடிக்காத ஒரு மனுஷன், ஒரு தற்செயலா ஒரு பள்ளியில ஆசிரியர் வேலை கிடைக்குது. ஒரு 2 ஆண்டுகள்ல வந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு அந்த ஆசிரியர் வேலை பறி போகுது. இதற்கிடையில அவர் வந்து ஆசிரியரா இருக்கிறதுனால அவருக்கு கிடைத்த, அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் கிடைத்த மரியாதைனால அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா திடீர்னு நின்ன உடனே அவர் தப்பித்து பீகாருக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அங்க திரும்ப படித்து அங்க ஒரு பள்ளியில ஆசிரியர் ஆகிறாரு. அப்படின்னு ஒரு கதை உங்களுக்கு. இந்த கதையில தனது வலது கையை இழந்த ஒரு பிஞ்சு குழந்தை தத்தெடுத்து அவர் வளர்க்கிறார். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு என்னோட வலது கை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அந்த குழந்தை ஏன் கை இழந்தது, அது எப்படி காப்பாற்றப்பட்டால் என்பதன் வழியாக ஒரு கதையை பின்னி வைக்கிறாரு உங்களுக்கு. மொரீஷியஸ்ல சொல்ற கதை பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணா அஸ்வின் அப்படின்னு 2 தம்பதிகளுக்கு இடையிலான காதல் சொல்கிற கதை. நீங்க காதலோட உச்சத்தை வந்து முதல் கதையான கரையாத நிழல்ல வந்து சாதாரண கிராமத்து காதலர்கள் எப்படி இருப்பாங்கன்னு இவர் சொல்ற நுட்பமும், மொரீஷியஸ்ல 2 நவீனமான காதலர்கள், படித்த 2 காதலர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற விதத்தில் ஆகட்டும், இங்கும் அங்குமாக சாரோனின் எழுத்து வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். 2 பேரோட
காதல் கதையை சொல்லும் போதும் அவரோட எழுத்துல முக்கியமானது ஒண்ணுதான் நிலவியல். இவங்க கிராமத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து காதலிச்சாங்க அந்த இடத்தை பற்றி சொல்லும் போது, அவர்களை பேசி கொண்டிருக்கும் போது என்னென்ன பூச்சி வந்துட்டு போனது, என்னென்ன மரங்கள் இலைகளை ஊத்துக்கிட்டு இருந்தது, என்னென்ன பறவைகள் கவனிச்சுக்கிட்டு இருந்தது, என்னென்ன சத்தம் கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 2 பக்கத்துக்கு நம்ம அதை வாசிக்கும் போதே இவங்க 2 பேரும் குசு குசுன்னு அவங்கள பேசிக்கிட்டு இருக்க விட்டுருந்தாரு. அவங்க 2 பேரும் காதல் மொழி பேசிக்கிட்டு இருக்கும் போது சுற்றி என்னென்ன நடக்குதோ அப்படியே நமக்கு ஒரு காட்சி சித்திரமா வரைஞ்சிருந்தாரு இந்த முதல் கதையில, கிராமத்து காதலர்கள் கதையில. நீங்க மொரீசியஸ்ல அஸ்வின் அண்ணா கதையில பாத்தீங்கன்னா, மொரீசியஸோட நிலவிகளை எந்த பக்கம் கடல் இருக்குது, எந்த பக்கம் ஏரி இருக்கிறது, மழை பெஞ்சா தேங்குறதுக்கு மட்டும் அவங்க ஒரு ஏரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியோட கரையில இருந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மழை பெய்யுது, அப்போ மழை பெய்யுது. அப்ப என்னென்ன பறவைகள் மழையில நனையுது, எந்தெந்த செடிகள் தலையாட்டுது, இப்படி நிலவியலை நுட்பமாக பதிவு செய்கிற எழுத்து சாரணோட எழுத்து. இது நம்ம சங்ககால தமிழோட தொடர்ச்சி. நம்ம நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கு ஒரு தான் நட்டு வச்ச செடி முன்னாடி தன்னோட தலைவன்கிட்ட பேசுறதுக்கு தலைவி நாணப்பட்டு என்னோட அம்மா நட்டு வச்சது, இது என்னோட சகோதரின்னு சொல்றாரு இல்லையா, அதோட தொடர்ச்சி இது உங்களுக்கு. கதையை வெறும் கதையாக மட்டுமல்லாமல், சம்பவத்தை வெறும் சம்பவமாக மட்டுமல்லாமல், அது நடக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த திணையை நிலமும் பொழுதையும் பதிவு செய்வது ரொம்ப முக்கியம். நீங்க அது கதைக்கு உயிர் கொடுக்கும். அப்படி மிக சரியாக அவர் பதிவு செய்வாரு. 20 நிமிடம் அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அப்புறம் சாதாரண உரையாடல்கள் வழியா பெரிய விஷயத்த கடத்துறாரு அவர் உங்களுக்கு. முதல் கதையில அவர் பஸ்ல போய் இறங்குறாரு. பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த வரக்கூடிய நிறுத்தங்களை ஒவ்வொரு நிறுத்தமா நடத்துனர் சொல்றாரு. அரச மரம் கேட்டவங்க இறங்குங்க, ஊத்துப்பாறை கேட்டவங்க இறங்குங்க, ஓராதி கேட்டது யாரு, களத்துமேடு, இதெல்லாம் ஸ்டாப்புகளோட நிறுத்தங்களோட பேரு. கன்னிமார்புரம், தானாறு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு அப்படி ஒரு நம்ம பேருந்துல ஏறி போனோம்னா தியேட்டர் கேட்டவங்க இறங்கு, பெட்ரோல் பல்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு கட்டவங்க இறங்கு, ஸ்கூல் கட்டவங்க இறங்கு. ஆனா இது எல்லாமே ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா, இதை மாதிரிதான் மாமரம் கட்டவங்க இறங்கு, குளம் கட்டவங்க இறங்கு, தெப்ப குளம் கட்டவங்க இறங்கு, இப்படியாகத்தான் நிறுத்தங்களின் பேர் இருந்திருக்கும். வளர்ச்சியின் பெயரால் நாம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகர்ந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறத மிக சரியாக சாரோனின் கதைகள் மிக நுட்பமாக வாசகர்களுக்கு புதிய அனுபவம் தரக்கூடிய வகையில பேச போகிறோம். இந்த புத்தகத்தோட தலைப்பு கதையான மறதி பாத்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தன்னோட தனிப்பட்ட வாழ்வியல் சிக்கலின் காரணமாக சொந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு போனவங்க கதை. ஆனா மறதி பிழைப்புக்காக தமிழர்கள் கூட்டமாக மொரீசியஸ் போன கதை. அங்க போய் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் அவர்கள் பட்ட துயரங்கள், வாங்கின அடிகள், வாதைகள், சித்திரவாதைகள், பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவுகள், இதையெல்லாம் அந்த மொரீசியஸ்ல அந்த மறதி கதை பேசுது. அதை எதிர்த்து துணிந்து குரல் கொடுத்து இன்றைக்கும் அங்கே சிலையாக நிற்கிற அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பேத்தி தான் உமா. ஒரு வரலாற்று கதாபாத்திரத்தின் பேத்தி உமா தன்னோட பாட்டியின் கதையை சொல்வதாக இந்த கதை அமைந்தது. அப்ப புலம்பெயர் காரணமாக ஒரு ஒட்டுமொத்த தமிழ் கூட்டம், எளிய உழைக்கிற மக்கள் அங்க போய் படுற கஷ்டத்தை மறதி கதையில அவ்வளவு நுட்பமாக பேசியிருக்கிறாரு. எல்லாரும் அவசியம் வாசிக்கக்கூடிய தொகுப்பு. நீங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா இல்ல எல்லா கதையிலயும் அவர் சாரோன் யாரெல்லாம் பேசியிருக்காருன்னு கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கருவாடு விற்கிறவங்க, கருவாடு விற்பவர்களை பேசியிருக்கிறாங்க. வாத்து மேய்க்கிறவங்க, ஒரு கதையில பாத்தீங்கன்னா வாத்து மேய்க்கிற குடும்பத்தை பத்தி அவ்வளவு துல்லியமாக பதிவு செஞ்சிருப்பாரு. அப்புறம் குடிபோதைக்கு அடிமையான ஒருத்தனை பற்றின கதை. குடிபோதைக்கு அடிமையாகி குடும்பத்தால் கைவிடப்பட்டு அப்புறம் அந்த மது போதையிலிருந்து மீட்டெடுக்கிற சிகிச்சை வழிமுறையில சேர்க்கப்படுற ஒருவனின் கதை உங்களுக்கு. குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினோட கதை. இப்படி எளிய மனிதர்களின் கதைகளை மிக சரியாக சாரவன் பதிவு செய்திருக்கிறாரு. பொதுவா ஒரு எழுத்து என்பது யார் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்க சொல்லுவேன். ஒரு எழுத்து என்பது நம்மளாம் நினைப்போம் எழுத்து என்பது நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் சொல்லி. ஆனா அப்படி நிற்கக்கூடாது. எழுத்து நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. ஏன்னால் நியாயம் என்பது வர்க்கத்துக்கு வர்க்கம் மாறுபடும், இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு இடத்துல ஏழை பணக்காரன் 2 பேர் இருந்தால் நம்ம பணக்கார நியாயத்தை தான் பேசுவோம், ஏழை பக்கம் பேச மாட்டோம். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த சாதி இருந்தால் உயர்ந்த ஜாதி பக்கம் தான் நியாயத்தை பேசுவோம். அதனால எழுத்து என்பது எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. எழுத்து என்பது எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான எழுத்துக்கு அடையாளம். சாரோனின் எழுத்துக்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். அவரோட கரியோடன் தொகுப்பாகட்டும், அதுல இருக்கிற லவகுசா கதையாகட்டும், இருளி நாவலாகட்டும், இந்த மரத்தி தொகுப்புல இருக்கிற 10 கதைகளாக இருக்கட்டும், சாதாரண உழைக்கிற மக்களின் பக்கம் நின்று யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பக்கம் நின்று
நேரடியாக பிரச்சாரமாக இல்லாமல் மிக நுட்பமாக நிலவியலோடு அழகியலோடு மிக அற்புதமாக இந்த கதைகளை படித்து தந்திருக்கும் சாரோனை வாழ்த்துகிறேன். இப்படி நூலை அறிமுகம் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய நமது கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, சிறப்பாக இந்த நூல் குறித்து எடுத்துரைத்தமைக்கு. ஏன்னா பயணம்தான் எழுத்தை ஆழமும் அர்த்தமும் உடையதாக மாற்றும். அவ்வகையில் எழுத்தாளர் சாரோன் அவர்களினுடைய நிலவியல் பதிவாக இருக்கின்ற அந்த கதைகளுக்கு பின்னால் இருக்கின்ற பயணம் குறித்து மிக அழகாக எடுத்துரைத்து இன்றைய தலைமுறைகள் அறிய வேண்டிய உன்னதங்களை பேசுகின்ற அந்த கதைகளை எடுத்துரைத்து பேசிய கண்மணி ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளருடைய பார்வையில் மற்றொரு எழுத்து என்பது ஒரு அழகான பதிவாக இங்கே முன்வைத்து பேசினார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுத்தாளர் சாரோன் அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற நிலையில் இந்த எழுத்துக்கான ஐயா அவர்களினுடைய அனுபவங்கள், எழுத்தோடு தொடர்புடைய அவருடைய பயணம் குறித்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு 5 நிமிடங்கள் ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாரோன் ஐயா அவர்கள். இல்லையா சார்? ஐயா கரியோடன்ங்கிற பேர்ல உள்ள இருக்காரான்னு பாருங்க, எனக்கு பார்க்க தெரியும். கரியோடன் இருந்தாரு, அறிமுகப்படுத்துறப்ப இருந்தாங்க. வணக்கம், கேக்குதுங்களா? பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிற ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி முதல்வர், தமிழ்துறை, இந்த ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முக்கியமா இந்த நேரத்துல மரத்தியை குறித்து ஒரு நல்ல அறிமுகத்தை செய்த தோழர் கண்மணி ராசா அவர்கள். ஏன்னா ஏற்கனவே கண்மணி ராசா இதுல இருக்கிற ஒரு கதைய, கெனி கதையை பற்றி அவரா படிச்சுட்டு உடனே பேசி முகநூல்ல ஒரு பதிவு எழுதினார். உண்மையாகவே இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற இப்படியான பார்வை கொண்டவர்கள் ஒரு கதையை படிச்சுட்டு அதை பற்றி வெளிப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய முதல் தொகுப்பான கரியோடன் படிச்சுட்டு அவர் நிறைய பேசினாரு. அதுக்கப்புறமா இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க கரியோடன் என்னுடைய கிராமம் காடு சார்ந்த வாழ்க்கையை பேசுற கதைகளாக இருந்தது. அது முழுக்க ஒரு சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி என்ற மாதிரியான இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு பகுதியை பேசின கதைகள் அப்படின்னு சொன்னப்ப, அது வந்த பிறகு நான் ஒரு 10 கதைகளை அதே மாதிரி இல்லாம வேறு அனுபவங்கள் இருந்து பேசணும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய பயண அனுபவங்கள்ல இருந்து இந்த மரத்தி கதையை நான் எழுதியிருந்தேன். எனக்கு பயணம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 30 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கை முழுக்க பயணத்தால் ஆனது. எனக்கு பயணம் சலிப்பையோ சோர்வையோ கொடுத்ததே இல்லை. எப்பவுமே அது எந்த பயணமா இருந்தாலும் எனக்கு அது சோர்வே கொடுக்கறதே இல்லை. எல்லா பயணங்களிலும் மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படின்றதும் அந்த பூமியை சந்திக்கிறோன்றதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். எனக்கு இந்த கதைகள்ல இந்த கல்லூரியில இருந்து இந்த நிகழ்வை பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுல நிறைய மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதை பார்க்குறவங்க மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு இந்த அனுபவங்களை இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பா பயணம் போங்க, மனிதர்கள்கிட்ட பேசுங்க, மனித முகங்களை பாருங்க, இடங்களை பாருங்கன்னு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே அந்த ஒரு போனுக்குள்ளார மூழ்கி இருக்கிறாங்க. என்னுடைய மாணவர்களும் இப்ப இந்த இணைப்புல இருப்பாங்க. எனக்கு ஒரே ஒண்ணுதான், பயணம் தருகிற அனுபவத்தை வேறு எதுவுமே கொடுக்காது, எந்த ஆசிரியரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பயணமும் மனிதர்களை சந்திப்பதும் கொடுக்கிற அந்த அனுபவத்தை, அந்த அறிவை வேறு எதுவுமே கொடுத்துட முடியாது. நான் பசங்கெல்லாம் சொல்லுவேன், ஊர் சுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ஊர் சுத்துங்க, முன்னாடி ஊர் சுத்தினே பேர் வாங்குவாங்க கல்லூரில படிக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு நான் எல்லார்ட்டுமே சொல்லுவேன். இன்னைக்கு அந்த தலைமுறைக்கு ஒரு வேலை சொன்னா, சார் வீட்டிலே இருந்து செய்யற மாதிரி ஏதாவது வேலை சொல்லுங்க சார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு மெரினா பீச் போயிட்டு எனக்கு திங்கக்கிழமை வரும்போது அந்த அனுபவத்தை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல வள்ளுவர் கோட்டம் போங்க, இல்ல மகாபலிபுரம் போங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, சார் வீட்டிலேயே உட்கார்ந்து செய்யற மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க சார் அப்படின்னா. முன்னாடி பசங்க வீட்டிலேயே தங்க மாட்டுறாங்கன்னு திட்டுற ஒரு தலைமுறையினுடைய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் இந்த தலைமுறைக்கு இல்லாம போகுது. ஸோ அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த கல்லூரியிலிருந்து இதை எடுத்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
இதன் வழியாக மாணவர்கள் இந்த அனுபவங்கள் நம்மளையும் எழுத வைக்கும், நம்மளையும் ஒரு படைப்பாளரா மாற்றும், இந்த அனுபவங்கள் நமக்கு வேறு மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு பெற்றாங்கன்னா அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கதைகள் அவர் சொன்ன மாதிரி நுட்பமாக போற இடங்கள்ல இருக்கிற மனிதர்கள், இன்னும் பேசப்படாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய நம்ம பயணிக்கும் போது, நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லணும். இயக்குனர் மகேந்திரன், தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குனர், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை வந்து அவருடைய பேட்டியில சொன்னார். புதிதாக திரைப்படம் செய்கிறவர்கள், சினிமா பண்றவங்க, சினிமாக்குள்ள சினிமாவை தேடாதீங்க. ரெண்டு விஷயம்தான், இலக்கியத்துக்குள்ளேயும் பயணங்களுக்குள்ளேயும் உங்களுடைய சினிமாக்கான கதைகளை தேடுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு மறக்க முடியாத ஒரு வரி அது. இலக்கியங்களுக்குள்ளும் பயணங்களுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் தான் வந்து கதைகள், புது கதைகள் இருக்கும், நீங்க கண்டெடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். மரத்தி கதைகள் அது சார்ந்த உணர்வுகளை பேசுவதாக நான் நம்புறேன். மரத்தியில் பேசப்பட்ட அந்த ஒவ்வொரு மண்ணும், அந்த மண்ணிலிருந்து அந்த மனிதர்களுக்கும் இந்த நிகழ்வின் வழியாக கூட நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும், குறிப்பாக இதில் வந்து மிக சிறப்பாக பேசிய தோழர் கண்மணி ராசா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. எழுத்தை பின்னின்று இயக்குகின்ற பயணம் குறித்து மிக அழகாக பயணம் தருகின்ற அனுபவம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அலாதியானது. மனித வாசிப்பு எழுத்தையே மகத்துவமாக மாற்றி விடுகிறது. இதற்கு பயணம் முக்கியமானது. கரியோடன் தொடங்கி மரத்தி வரையிலான எழுத்துக்கான எழுத்துலகின் பயணத்தையும் எடுத்துரைத்து பேசிய சாரோன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றிங்கய்யா. எழுத்தாளர் அவர்களோடு கலந்துரையாடலாம். யாரேனும் ஏதேனும் வினாக்கள் இருந்தால் சாரோன் ஐயாவிடமும் அல்லது கண்மணி ராஜா ஐயா அவர்களிடம் கேள்விகளை யாரேனும் ஏதேனும் வினாக்கள் இருக்கா? பேசுங்க ராமசாமி ஐயா. ரொம்ப நன்றியா, வினோத் ஐயாக்கு முதல்ல நன்றி. அது எங்க ராஜபாளையத்துல இருந்து கண்மணி ராஜா வந்தது ரொம்ப சந்தோஷம். கேக்குதாயா? கேக்குதுன்னு நினைக்கிறேன். ராஜபாளையத்துல இருந்து கண்மணி ராஜா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் வந்து ரொம்ப தமிழ் இலக்கிய மன்றத்துல ஏற்கனவே இருக்கிறாரு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திச்சோம். கேக்குதா? பேச்சு கேக்குதா? கேக்குதுங்க. நன்றியா நன்றியா. அவரை பொறுத்த மட்டும் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் திருக்குறள்ல வந்து அவருடைய 133 அதிகாரத்துல ஒரு 10 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி அதுல ஒரு 5 அதிகாரத்தை வந்து அதாவது இசையுடன், நடனத்துடன் இசையுடன் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். உங்களுக்கு கூட நான் அந்த இன்விடேஷன் அனுப்பியிருந்தேன். அதுல ஐயா வந்து ரெண்டா பேசினாங்க. கண்மணி ராஜா, எங்களது பள்ளினா நான் பணிபுரிந்து 10 வருடங்கள் முன்பு பணிபுரிந்து இன்னும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த எனக்கு சோறுபடக்கூடிய அந்த பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலை பள்ளிக்கும் ஆண்டு விழா கையா வந்திருந்தாங்க. கண்மணி ராஜாவுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் வந்து அந்த உப்பு விற்கிறவங்களை பத்தி, அந்த ஒவ்வொரு அந்த சுண்ணாம்பு காலவாயில போய் அவங்க எத்தனை பேர் இறந்துடுறாங்க அதை பத்தி, அது மாதிரி கடைசியா சொல்லக்கூடிய மரத்தியை பத்தி, இதெல்லாம் வந்து மிக அருமையாக ஒரு வரி விடாம அதை வந்து உள்வாங்கி செய்திகளை வந்து மிக தெளிவா சொன்னார். இன்னும் வந்து அவருடைய ஆதங்கம் அன்றைக்கே புலப்பட்டது. இப்போ உள்ள ஜெனரேஷன் ஜென்சி வந்து அதிகமா படிக்காம இருக்கிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது மிகவும் தெளிவாக தெரிந்தது. அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி நம்ம சார் வந்து இப்ப பேசினாங்க எழுத்தாளர், அவர் சொன்ன அந்த வார்த்தை பாத்தீங்களா, உதிரிப்பூக்கள்ல மகேந்திரன், அந்த உதிரிப்பூக்கள் படத்தை எடுத்த அந்த மகேந்திரன் சொன்ன அந்த 2 வார்த்தைகள், அதாவது பயணத்துல இருக்கிறது, இலக்கியத்துல இருக்கு, அதுல இருந்து படங்கள் எத்தனையோ எடுக்கலாம்னு சொன்னாங்க. அது மாதிரி இவர் வந்து எவ்வளவு பயணம் போயிருக்காரு அப்படிங்கும் போது, நான் மேடம் சொன்னபடி வந்து முன்னாடி பழைய சிவசங்கருடைய பயண கட்டுரைகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எதையும் பேசுகளுடைய பயண கட்டுரைகளா இருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு எவ்வளவோ உற்சாகத்தையும் கொடுத்து கிடைக்கிறது, எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த மேடம் அருள்மொழி மேடத்தையும் நம்முடைய கல்லூரி சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றிங்க. கருத்துரை வழங்கிய டி.என். ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 285. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி.
தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய ராஜபாளையம் கவிஞர் கண்மணி ராஜா அவர்கள் சாரோன் ஐயா எழுதிய மரத்தி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். சமகால கவிஞர்களின் பாடுபொருளாக புலம்பெயர்ந்தோர்களின் கதை கருவினை தாங்கியமையாக கூறியமை, உராவன் பழங்குடி மக்களின் தேடலுக்கான பயணத்தின் விளைவாக இந்நூலை கருதியமை, 10 கதைகளை தாங்கிய பணுவல், நூலாசிரியரின் எழுத்து பாணியினை நுணுகி கூறியமை, பரந்துபட்ட சூழலில் பயணப்படும் பணுவலாக கருதியமை, வளர்ச்சி என்ற பெயரில் நாம் இழந்ததை சுட்டிக்காட்டியமை, கிராம வாழ்க்கையில் வாழும் இருவரின் காதலை கரையாத நிழல் கதையிலும், யானை கன்னிவெடியில் மாட்டிக்கொண்டு இறந்து போகும் சூழலை நவீன காலத்தோடு பொருத்தி காட்டி உரையாடியமை, யானையின் மரபு ரீதியான பயணத்தை எடுத்துரைத்தமை, சொந்த ஊரிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் ஒருவன் தெருவிற்கு வருவோரின் பட்டியல், சுண்ணாம்பு எடுக்கும் தொழிலாளரின் அவலத்தை பேசும் கினி கதையும், மொரிசியஸ் நிலவியலை படம் பிடித்து காட்டும் விதத்தில் எழுதிய நிலவியல் போக்கு, எளிமையான உரையாடல் வழியாக செய்திகளை கடத்தும் நுட்பம், பேருந்து நிறுத்தங்களின் பெயர் பட்டியலை வளர்ச்சியின் பெயரால் தவறவிட்ட இடங்களை சுட்டிக்காட்டியமை, பிழைப்பிற்காக மொரிசியஸ் சென்ற உமாவின் பேச்சினை எடுத்துரைக்கும் மரத்தி கதையும், கருவாடு விற்பவர், பாத்து மேய்ப்பவர், குடிக்கு அடிமையாகும் ஒருவனின் கதை, குழந்தை இல்லாதவரின் கதை என எளிமையானவர்களை கதை மாந்தர்களாக்கிய பாங்கு, எழுத்து என்பது எவன் பாதிக்கப்பட்டானோ அவனிடம் நிற்க வேண்டும் என்றமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சிறப்பாகவும் திறம்படவும் எடுத்து கூறி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நூலாசிரியரும் இந்நிகழ்வில் இணைந்து தான் எழுதிய கரியோடன் கதையினையும் சோர்வின்றி பயணப்படும் ஆளுமையாளராகவும் பயணமும் மனிதர்களை சந்திப்பதும் சிறந்த அனுபவமாக கருதி இலக்கியத்திற்குள்ளும் பயணத்திற்குள்ளும் தேடலை தொடங்குங்கள் என்று கூறி உரையாற்றிய சாரோன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகசின், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுவார் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சிந்திக்க தூண்டும் புத்தகங்களை வாசிப்பதே ஒரு மனிதனின் அறிவு முதிர்ச்சிக்கு அடையாளம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.